மகாதேவ் சம்போ. பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, கல்யாண காலத்தில் அதுவுமே செவ்வாதோஷம் நாகதோஷம் 7-8 இருந்தது அப்படின்னா வரக்கூடிய வரனுக்கும் அதே மாதிரி இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இல்லைன்னா நாகம் என்று சொல்லக்கூடிய ராகு இது 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்துன்னா அதே மாதிரியான வரனைத்தான் பார்க்கணுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது உஷ்ண கிரகம், ராகு அப்படிங்கிறது விஷ கிரகம். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை 7ல் இருக்குது அல்லது 8ல் இருக்குது, இல்லைனா செவ்வாய் 7ல் இருக்குது ராகு 8ல் இருக்குது, இல்லைனா ராகு 7ல் இருக்குது செவ்வாய் 8ல் இருக்குது. இந்த மாதிரி 7 8ல் ரெண்டும் சேர்ந்தோ அல்லது ஓரோ இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் சரிதான். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீரம் அதாவது உடம்பு அப்படிங்கிறது நெருப்பும் விஷவாயுவும் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். நெருப்பு செவ்வாய்ங்கிறது கடுமையான ஒரு நெருப்பு கிரகம், அதோட ராகு அப்படிங்கிறது விஷவாயு கிரகம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் சேரும்போது அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் 7 அப்படிங்கிறது அதாவது பெண்ணினுடைய உயிரணு சுரக்கக்கூடிய இடம், 8 அப்படிங்கிறது அது வெளியேறக்கூடிய யோனி அப்படிங்கிறது. இந்த இடத்துல ராகு அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அதற்கு இணையான ஜாதகங்களை தான் சேர்க்கணும். அதாவது ஆண் ஜாதகத்துலேயும் 7 அல்லது 8ல் செவ்வாய் ராகு இருக்கிறது மாதிரியான ஜாதகங்களை சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது மூச்சுக்காற்று பட்டால் கூட, மனைவியினுடைய மூச்சுக்காற்று பட்டால் கூட பாதிப்பு அடையக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த விஷத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புலையும் அந்த விஷம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7 8ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஆணுக்கும் அது போன்றே பார்ப்பது நலம். செவ்வாதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த செவ்வாதோஷம் 7 8ல் இருந்ததுன்னா பெண்ணுக்கு அதே மாதிரி தான் பார்க்குறது நல்லதை தவிர, அதை விட்டுட்டு வேறு இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாதோஷ ஜாதகங்களை அதில் சேர்க்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும், விஷத்தை விஷத்தால் தான் முடிக்க முடியும். இது தவிர வேறு வழி கிடையாது. பரிகாரங்கள் அப்படிங்கிறதுல நம்ம போய் மாட்டி நம்மளை நாமே ஏமாற்றக்கூடிய இதாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒரு 7 8ல் செவ்வாய் ராகு தொடர்புள்ள ஒரு பெண்ணுக்கு அது இல்லாத ஒரு ஆணை சேர்த்தால் அந்த திருமணம் அப்படிங்கிறது வெகு காலம் நிலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால் அந்த 7 8 அப்படிங்கிறது மெயினாக நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபைனல் பண்ணுங்கள்.